வீட்டில் ஒரு ஒரு குட்டி பையன் ஆசையாக அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயின்னு ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிற்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டா. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else when on tension, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. பலவித problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Together, man. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else when on tension, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா, எப்ப முன்னைசு திரும்பலாம் நம்புறியா நண்பா. எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா, எப்ப முன்னைசு திரும்பலாம் நம்புறியா நண்பா. யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சாரப்பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு கோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா வள, சுத்து பட்டு ஊற பார்க்க கண்ணு பட்டு வந்த வள, தெத்து பல்லு ஓரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் வள. ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, உன்னை மொத்தட்டு வலிக்க கொஞ்சனுமே. அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, உன்னை மொத்தட்டு வலிக்க கொஞ்சனுமே. வம்ப பார்த்து போடுறிய, ஐயோ ஒன்ன நீய குறைச்சி எடை போட்டு பாக்குறிய. சும்மா வெயிட்ட காட்டணுண்டா, நம்ம மோதி பார்க்கணுண்டா. நண்பா எவன் வந்தாலும் வளர விட்டு கெத்த காட்டணுண்டா. கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே. அலங்கார அள்ளி நல்லாட போட்டு நின்னாலே, அலங்காத அத்த மக ஆட வந்தாலே. அடகாத்து வச்ச முத்தம் 5 வார தந்தாலே, மலவூத்து மூலிகையா முச்ச தந்தாலே. ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப செய்தி வைப்பாங்க, 3ஆங்க 4ஆங்க நல்ல செய்தி வைப்பாங்க. ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க, அடி சந்தனமே சஞ்சலமே, முத்து பெத்த ரத்தினமே. ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே, ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்து என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குதுப்பா, அந்த காலழகு அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர. அட கலந்திருக்கு கத்தி பல்ல கத்தி இங்க என்ன குத்த காதிருக்கு, அதுதான் கணக்கு. இந்த கத்தி வர ரகம் வா நாஸ்கச்சு எனக்கு, புரிதா உனக்கு? மில்லி உள்ள போனா போதும், இல்லி வெல்ல வருவான்டா. மில்லி உள்ள போனா போதும், இல்லி வெல்ல வருவான்பா. முறுக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு, கேட்டாலே அதிரும் பாரு உனக்கு. போஸ்டர் அடி அண்டர் அடி கொண்டாடி கொடுத்த நண்டி. நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, ஐயவன் தடுத்தோ என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா. நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும். தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும். Success is never ending. Failure is never final. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
நான் 3ஆம் தேதி மீட் பண்ண போற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பல. ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு. ஏன்னா நானும் அப்படிதான். அதனால ஸோ அன்னைக்கு வந்து டைரக்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கௌரவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம். ஸோ தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன்? எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுருவான். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தா 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. இனி பள்ளிக்கூடங்களை அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிப்பட்டு போறோம், சிலுவ போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 420 என்னன்னு தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.